11 சாப்டர்ஸ்க்கு நம்ம ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க. இது படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்ஸை ஒரு ரிவைஸ் பண்ணுங்க தயவு செய்து. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கனமேக் எஜுகேஷன் சேனல். ஓகே, டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்ஸ் ஆப் லெசன் கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டீச்சர்ஸும் பார்த்துட்டு வீடியோவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மீடியமுக்குமே பார்க்கலாம். உங்கள் புக்கில் இருக்கிறது படி தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி தான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா? மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபிசிக்ஸில் ரிவிஷன்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற சொல்லணும். 1 டே டைம் இருக்கு. மண்டே இந்நேரம் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஓவராலா 12th பிசிக்ஸ் எத்தனை லெசன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லெசன் இருக்கு. ஓகேவா? அதுல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்புறம் ப்ராப்ளம் உட்பட எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு டஃபாக தான் கேட்டிருந்தாங்க. நீங்க எழுதிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஃபுல் போர்ஷன்ஸ் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் சொல்றேன் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எப்படி கவர் பண்ணி படிக்கணும்ன்றத சொல்லிடுறேன். இப்போ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெசன் 1 இது ரோமன் லெட்டர்ல உள்ள கொஸ்டின் நம்பர் புக்ல உள்ளது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடிஷனல் கொஸ்டினும் இருக்குது. இன்சைடு கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்தவரை செகண்ட் ரோமன்ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 7, 8, 10, 11, 15, 19, 20, 21 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ரோமன் 2ல 3, ரோமன் 3ல 5, 6, 10, 17, 18 இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க் அந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. 5 மார்க் பார்த்துட்டீங்கன்னா ரோமன் 3ல 4ல சப்டிவிஷன் 1, 2 மட்டும் போதும். 7, 9, 11, 22 இந்த 20 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க 5 மார்க்ஸ்ல. ப்ராப்ளம் பொறுத்தவரை எக்ஸாம்பிள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்க. 1.1, 1.2, 1.6, 1.11, 1.12, 1.13, 1.17, 1.20, 1.21, 1.22, 1.24 ஓகேவா? ப்ராப்ளம் எக்ஸசைஸை பொறுத்தவரை என்னென்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 7, 10 அதாவது 12th கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14, 15 ஓகேவா? அண்ட் தென் லெசன் 2ல சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ். ரோமன் 2 மார்க்ஸ்ல பாருங்க. 2, 3, 5, 6, 7, 8, 10, 14, 16, 17, 20 ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 3 மார்க்ஸ்ல செகண்ட் ரோமன் 21, அப்புறம் 3 மார்க்ஸ்ல தேர்ட் ரோமன்ல 4, 5 மார்க்ஸ்ல தேர்ட் ரோமன்ல 1, 3, 6, 8. அப்புறம் ப்ராப்ளம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 2.1, 2.2, 2.1ல இருந்து கிட்டத்தட்ட 2.4 வரைக்கும் காமன். அப்புறம் 2.6, 2.8, 2.9, 2.8ல இருந்து 2.14 வரைக்கும் பார்த்துக்கோங்க. 2.19, 2.23, 2.24, 2.26 ஓகேவா? அப்புறம் ப்ராப்ளம் எக்ஸசைஸ்ல பொறுத்தவரை இவ்வளவு நீங்க படிச்சா போதுமானது. 3, 4, 7, 8, 9, 10, 12, 14 ஓகேங்களா? அப்புறம் லெசன் 3ல ரோமன் லெட்டர் படி நான் சொல்றேன். 2 மார்க் 3 மார்க் அப்புறம் 5 மார்க் அப்புறம் ப்ராப்ளம்ஸ். 2 மார்க்ல செகண்ட் ரோமன் ஓகேவா? செகண்ட் ரோமன்ல பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 11, 13, 14, 15 கொஸ்டின் நம்பர் 20 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. போர்டில் இருக்கிறதெல்லாம். அப்புறம் 3 மார்க்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் ரோமன் கொஸ்டின் நம்பர் 18. 3 மார்க்ஸ்ல தேர்ட் ரோமன் அதாவது 4, 11, 14, 15. 5 மார்க்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா தேர்ட் ரோமன் 2, 3, 5 and 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7, 8, 13, 16. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்றத பாருங்க. 3.2ல இருந்து 3.6 வரைக்கும் அப்படியே பார்த்துக்கோங்க. 3.8ல இருந்து 3.10 வரைக்கும் அப்படியே. 3.14, 15, 3.19, 3.22, 3.23, 3.26 ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸசைஸ்ல பொறுத்தவரை 1, 4, 6 படிச்சா போதுமானது. ஸோ வித்தவுட் ஆப்ஷனோட படிச்சிருக்கணும்ப்பா இது எல்லாமே. அதுதான் உங்களுக்கு நான் முக்கியத்துவமா நான் சொல்றது. சரியா? நெக்ஸ்ட் லெசன் 4ல பார்த்துட்டீங்கன்னா 2 மார்க்ஸ்ல செகண்ட் ரோமன் 2, 3, 4, 6, 9, 14, 16, 18, 20, 23. 3 மார்க்ஸ்ல செகண்ட் ரோமன் என்னென்னது 4, 8, 10, 16, 21, 23. 5 மார்க்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா தேர்ட் ரோமன் 11, 13, 15, 19 ஓகேவா? ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பாருங்க. 4.1, 4.2, 4.4, 4.8, 4.9, 4.10, 4.11, 4.12, 4.13, 4.15, 4.16, 4.19 அப்படியே கண்டினியூ 22 வரைக்கும் பாருங்க. 24, 27 எக்ஸசைஸ்ல பார்த்துட்டீங்கன்னா 1, 2, 3, 7, 9, 10, 13, 17, 18, 19, 20 ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா லெசன் 5 ஃபிஃப்த் லெசன்ல பார்த்துட்டீங்கன்னா 2 மார்க்ஸ்ல ரோமன் 2 1, 2, 3, 6, 8. 3 மார்க்ஸ்ல ரோமன் 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். 5 மார்க்ல ரோமன் 3, 4, 6, 8, 9 அந்த 8, 9 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள் 5.1, 5.2, 5.3, 5.4. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸசைஸ்ல பார்த்துட்டீங்கன்னா 1 to 5. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா லெசன் 6ல பார்த்துட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் ரோமன் 2 5, 7, 8, 10, 16, 23, 25, 26, 27, 28, 29, 30. ரோமன் 3ல பார்த்துட்டீங்கன்னா
2 4 9 11 12 20 இந்த 21 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அப்புறம் 5 பார்த்துட்டீங்கன்னா 5 மார்க்ஸ்ல தேர்ட் ரோமன் 1 2 3 4 7 9 10. அப்புறம் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள்ல 6.1 6.2 6.3 அப் டு 6.9 வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. 6.11 6.14 6.15 6.16 6.19 6.21 6.22. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸசைஸ் 1 4 6 7 8 and 10. நெக்ஸ்ட் லெசன் 7. லெசன் 7ல சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். 2 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரோமன் 2 5 7 8 11 13 16 20 22 23 25 32 35 40 44 45 48. 3 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா சேம் ரோமன் 2ல 17 19 20 30 31 34 37. ஓகேவா. 3 மார்க்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா ரோமன் 3 கொஸ்டின் நம்பர் 15. 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரோமன் 3 1 to 2 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருக்காங்க. போல்டில் கொடுத்துருக்கிறேன். 4 5 7 11 இம்பார்ட்டன்ட் 12 13 14. ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸை பொறுத்தவரை 7.1 7.2 7.3 கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. 7.5 7.10 11 12 13 14. அப்புறம் 7.17 7.18 7.20 7.22. ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரை இங்கே கான்செப்ட் ஃபார்முலா எழுதி பார்த்துட்டு அந்த மாடல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ப்ராப்ளம்ஸ்ல. சரியா. ப்ராப்ளம்ஸ் அப்புறம் எக்ஸசைஸ்ல 1 2 4 5 6 7 and 10. நெக்ஸ்ட் 8th லெசன். 8th லெசன்ல பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல ரோமன் 2ல 2 3 6 7 9 10 14 15 17. 3 மார்க்ஸ்ல ரோமன் 2 அதாவது 11th கொஸ்டின். அப்புறம் 3 மார்க்ஸ்ல சேம் தான். தேர்ட் ரோமன்ல 5 11 14 15. 5 மார்க்ஸ்ல ரோமன் 3 3 8 10 12 13. ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்க. 8.2 8.3 8.6 8.7 8.8 8.9. அண்ட் தென் மறுபடியும் ப்ராப்ளம் எக்ஸசைஸ்ல 1 2 5 6 9 12 15. ஓகேவா. 9th லெசன். 9th லெசன்ல பார்த்துட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். செகண்ட் ரோமன்ல பார்த்துட்டீங்கன்னா 1 5 6 8 9 14 16 18 20 22 23. தேர்ட் ரோமன்ல பார்த்துட்டீங்கன்னா 4 6 7 and 12 6 1 இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். 5 மார்க்ஸ்ல தேர்ட் ரோமன் 1 2 8 10 15. கொஸ்டின் நம்பர் 2. ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 9.1 9.2 9.7 9.8 9.9 10 12 15. ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸசைஸ் 4 5 6 8 9 10 11. அப்புறம் லெசன் 10ல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல ரோமன் 2 4 5 6 7 9 14 16 17 18 24. 3 மார்க்ஸ்ல செகண்ட் ரோமன் 8 9 25. அப்புறம் 3 மார்க்ஸ்ல தேர்ட் ரோமன் 3 and 17. 5 மார்க்ஸ்ல தேர்ட் ரோமன்ஸ் தான் 4 7 9 10 12 13 14. ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள் 10.2 10.3 10.4 10.6 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. 10.5 10.8 10.10 10.11 10.12. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸசைஸ்ல 3 6 7 8 and 9. ஓகேவா. அப்புறம் லெசன் 11ல 2 மார்க்ஸ்ல செகண்ட் ரோமன் 3 5 6. அப்புறம் 3 மார்க்ஸ்ல செகண்ட் ரோமன் 1 and 4. 5 மார்க்ஸ்ல தேர்ட் ரோமன் 1 and 3. வரான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சேனல்ஸ்ல அப்டேட் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணுங்க, தப்பு இல்லை. ரெஃபர் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் 3ல இருந்து ஒரு 5 6ல ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணி அதுல இருக்கிற விடுபட்ட கொஸ்டின்ஸை நீங்க படிக்கணும். படிச்சா மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.